எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வந்து எழுத்துக்களின் பிறப்பும் அப்புறம் நம்ம கிளாஸ் 6 இயல் 1 முடிச்சிட்டோம் இல்லையா, அதையும் வந்து ரீகால் பண்ணி வைங்க. நாளைக்கு நான் கொஸ்டின் அனுப்புகிறேன், எழுதி பாருங்கள். இப்போ வந்து அந்த குறில் நெடில் எழுத்துக்கள் வந்து பார்த்துடலாம். குறில் எழுத்துக்கள் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, இப்போ எப்படி நம்மளுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து வவ்வல் சொல்லுவோம் இல்லையா, AEIOU 5 லெட்டர்ஸ் வரும் இல்லையா, அதே மாதிரி தான் குறில் எழுத்துக்கள் வந்து 5 வரும். அது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, ஆ இதான் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆ, இப்போ இங்கே ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஐ இங்கே தான் வரும். ஐ வந்து நெடில் எழுத்து. ஐ நெடில், ஐ, ஓ, ஓ, ஔ. இப்போ இங்கே வந்து குறில் எழுத்துக்கள் வந்து ஐயில் 5 வரும், நெடில் எழுத்துக்கள் 7 வரும். உயிரெழுத்துக்கள் எத்தனை படிச்சிருக்கோம்? உயிரெழுத்துக்கள் 12. இதில் எது குறில் எது நெடில்னு எதுக்காக இப்போ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது நம்ம பேசிக் தெரிஞ்சாதான் நம்ம 10th புக்கில் அழகிட்டுத்தெல்லாம் படிப்போம் இல்லையா, அதாவது வந்து இப்படி கோடு போட்டு தேமா அந்த மாதிரிலாம் அழகிட்டு வாய்ப்பாடு எழுதுறது படிப்போம். அதுலேருந்து ஒரு கொஸ்டின் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, குறில்னா என்ன நெடில்னா என்னன்னு தெரிஞ்சாதான் இங்கே வந்து நம்ம வந்து டிவைட் பண்ணி அதை பிரிக்க முடியும். அதாவது ஒரு வேர்டு கொடுத்தாங்கன்னா எப்படி பிரிக்கிறதுன்னு அழகிட்டு வாய்ப்பாடு வரும்போது பார்க்கலாம். அதனால் குறில் என்ன நெடில் என்ன நம்ம தெரிஞ்சுக்குங்க. இதே மாதிரி உயிர்மெய் எழுத்துக்களில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அடுத்தது உயிர்மெய் எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அதில் வந்து எப்படி குறில் நெடில் பிரித்து எழுதுன்னு பார்க்கலாம். இப்போ உயிர்மெய் எழுத்துக்களில் ஃபஸ்ட்டு இங்கே கா, கா, கி, கீ, கு, கு, கே, கே. அங்கே எப்படி ஐ போட்டோமோ அதே மாதிரி கை இங்கே போடுவோம். கே கை. அப்புறம் கோ, கோ. அங்கே அவு வந்த மாதிரி இங்கே கவு. அந்த சவுண்டு பாருங்க ஒரே மாதிரி வரும். க அ, கா ஆ அந்த மாதிரி வரும். ப அ இ உ ஏ ஓ அந்த சவுண்டு தான் இங்கே வரும். அது நீங்கள் புரிஞ்சுக்கிறக்காக சொல்கிறேன். நீங்கள் இப்படி ஞாபகம் வச்சுங்க. க கா, கிக்கி, குக்கு, கே கை, கொக்கோ கவ். அப்போ இங்கே 5 வரிசைகள் வரும், இதில் 7 வரிசைகள் வரும். இந்த குறில் நெடில் தெரிஞ்சால் தான் நம்ம வாய்ப்பாடு எழுத முடியும் தமிழில். இது நீங்கள் பார்த்துக்குங்க. அப்புறம் வந்து குறிலுக்குள்ள மாத்திரை, குறிலுக்குரிய மாத்திரை 1, நெடிலுக்கு எத்தனை மாத்திரை 2, மெய்யெழுத்துக்கு, அதாவது மெய்யெழுத்துனா புள்ளி வச்ச எழுத்து, இக்கு இங்கு அதாவது கசடா தப்பரா எங்கன்னா நம்மன எரலா வளலா வல்லினம் மெல்லினம் இடையினம். மெய்யெழுத்துக்களுக்கு எவ்வளோ மாத்திரைன்னா ஹாஃப் மாத்திரை. வல்லினம் மெல்லினம் இடையினம் கசடா தப்பர எங்கன்னா நம்மன எரலா வளலா. இது நம்ம எழுத்துக்களையும் பிறப்பட கொடுத்துருக்கோம், பார்க்காதவங்க பாருங்கள். இதுக்கு வந்து அரை மாத்திரை. இப்படி தான் வந்து மாத்திரைகளை பிரிக்கிறாங்க. நாளை கொஸ்டின் பேப்பர் அனுப்புகிறேன், டெஸ்ட் எழுதுங்க.